வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறதுக்கு நான் சரக்குங்கச்சா அவங்க இன்னைக்கு 1 கேஜி மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வியூவர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் நம்ம வந்து கொஞ்சம் கோவமாக கூட இருக்கலாம், என்னோடய வீடியோ போட மாட்டாங்க அப்படின்னு. ஸோ இனிமேல் வீடியோ கண்டினியூ வரும் மக்களே. எல்லோரும் நீங்கள் நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க நம்ம சேனலுக்கு. இன்றைக்கி 1 கேஜி மட்டன் பிரியாணி வாங்க, அது நம்ம ஸ்டைலில் பொன்னி புழுங்கல் அரிசி, அந்த அரிசி எடுத்து தான் செய்ய போகிறோம். அந்த அரிசியில் பிரியாணி வேறு லெவலில் இருக்குது. அரிசியும் சூப்பராக இருக்குது. குவைத்தில் இருக்கும்போது நம்ம பாஸ்மதி ரைஸ் செஞ்சோம். இங்கே வந்து அந்த பொன்னி அரிசியில் தான் செய்கிறோம் பிரியாணி. சூப்பராக இருக்குது. வாங்க, அது ஈஸியாக சூப்பராக நம்ம ஸ்டைல் எப்படி பார்க்கலாம், சமைக்க ஆரம்பிக்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு தேவையானது பார்த்துக்கலாம். 400 கிராம் வெங்காயம், 200 கிராம் தயிர், 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா, 400 கிராம் தக்காளி, 5 பச்சை மிளகாய். இப்போ வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு 1.5 கிலோ மட்டனு, 1 கிலோ ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 2.5 கிலோ செய்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ பாத்திரம் சூடாகிடுச்சு. 200 ml ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாகிடுச்சு. 400 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் தான் பவுட்ரு பண்ணி சேர்க்க போகிறேன் இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி முழுசெல்லாம் போடலை, சரிங்களா? பவுட்ரு பண்ணி தான் சேர்க்குறேன். பாருங்கள் முழுசாக வீடியோவை. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வைக்கலாம். பொன்னிறமாக ஆனால் தான் பிரியாணி நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது, சரிங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டு மட்டன் பிரியாணி போடுங்க அப்படின்னு, அவருக்காக தான் இன்றைக்கி செய்கிறோம். அவரும் பார்த்துக்கிட்டு நமக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவார். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம வெங்காயத்து கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம், சரிங்களா? பட்டை, லவங்கம், ஏலக்காய் 3 சேர்த்து அரை வச்ச பவுடரை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், சரிங்களா? எல்லாமே ஒவ்வொரு கிராம் வச்சு பவுடராக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம், சரிங்களா? மட்டன் பிரியாணி வந்து எல்லாருக்கும் ஃபேவரட், பிரியாணிலே ஃபேவரெட்டு. அதுவும் மட்டன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அந்த மட்டன் பிரியாணி தான் செய்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினா அதிகமாக சேர்க்குறது எனக்கு பிடிக்கும், சரிங்களா? சேர்த்து பாருங்கள், நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ மிளகாய்த்தூள் ஒரு 30 கிராம் நல்லா காரசாரமாக இருக்க மாதிரி இப்போ சேர்த்துக்கங்க. இப்போவே சேர்த்தாக்க நமக்கு கலரெல்லாம் தேவைப்படாது, இந்த கலரே நல்லாயிருக்கும், சரிங்களா? இது 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து குறைச்சிங்க. ஏன்னா இந்த டைம்லாம் அடுப்பு வந்து அதிகமாக இருந்தீங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுப்பை குறைச்சிருங்க. இங்கே பாருங்கள், பாத்திரம் அவ்வளோ கிளியராக இருக்காது. அடுப்பு ஸ்லிம்மில் வச்சிங்கன்னா குறைவாக இருக்கும், நமக்கு அடி பிடிக்காது. அடி பிடிச்சின்னா நமக்கு பிரியாணியோட டேஸ்ட்டே மாறிடும், ஸ்மெல்லும் மாறிடும். அதனால் அடுப்பு குறைய வச்சுருங்க. வெங்காயம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் குறைய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போடுங்க. இப்போ தான் பிரியாணி சூப்பராக பர்ஃபெக்டாக வரும், சரிங்களா? நல்லா நம்ம கலர் கிடச்சிருப்பாங்க, சூப்பராக இருப்பாங்க கலரு. நம்ம போட்ட மிளகாய்த்தூள் நல்லா ஆயிலோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், இது சேர்த்துக்கலாம். இது சேர்த்து 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 200 ml தயிர் சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகா, 400 கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு லெவலில் மட்டன் பிரியாணி செய்கிறோம், வேறு லெவலில் சாப்பிட்றோம். இன்றைக்கி வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும், உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாது, சரிங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பிரியாணி செய்யும்போது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வந்து அடுப்பில் நிற்கணும், அதுதான் மெயின், சரிங்களா?
எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நிதானமாக சமைச்சிங்கன்னா பிரியாணி வேறு லெவலில் சமைக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சரிங்களா? 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கறியை சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா எவ்வளோ சூப்பராக கொதிக்க பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இது. இப்போ நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ சேர்த்தா தான் இந்த மசாலா எல்லாம் நல்லா அந்த மட்டனுக்குள்ளே இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும் கறி டேஸ்ட்டாக. சரிங்களா? 1.5 கிலோ மட்டனை நான் ஆஃப் பாயில் பண்ணி வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிலோ ரைஸுக்கு 1.5 கிலோ மட்டன் வரைக்கும் போடலாம். நல்லா கறி வாசனை வேறு லெவலில் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மக்களே, நம்ம மட்டன் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு நல்லா கொதிக்க பாருங்கள். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும் மசாலா கூட. சரிங்களா? அப்போ தான் மசாலாலாம் உள்ள கறிக்குள்ளே இறங்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இடையில நம்ம மிக்ஸ் மட்டும் பண்ணி விடுவோம். ஓகே, 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம மசாலாவும் மட்டனும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். எந்த அரிசி எடுத்தாலும் 1க்கு 1.25 அளவில் தண்ணி சேருங்க. கரெக்டாக இருக்கும். சரிங்களா? தண்ணி சேர்த்துட்டோம். நல்லா பபுள்ஸ் வந்து பாயில் ஆகட்டும். நம்ம அரிசி சேர்த்து தம் விட்டுற வேண்டியதான். சரிங்களா? தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. நல்லா பபுள்ஸ் வரட்டும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா தண்ணி சேர்த்தோன்னா அப்படியே ஜில்லுன்னு ஆகிடும். நல்லா ஹை ஃப்ளேம் வச்சோன்னா நல்லா பபுள்ஸ் வரும். நம்ம ரைஸை சேர்த்து தம் விட்டுற வேண்டியதான். சரிங்களா? நல்லா கொதிக்குது பாருங்கள், சூப்பராக. இப்போ நம்ம உப்பு, காரம், புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு ரைஸை சேர்த்துட வேண்டியதான். சரிங்களா? மக்களே, உப்பு, புளி, காரம், புளிப்பு, புளி இல்லை புளிப்பு, தயிர் புளிப்போட நம்ம போட்ட சால்ட்டு, போட்ட மசாலா எல்லாமே சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இதே அளவு ஃபாலோ பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக போடுறேன், அதை பார்த்து சமைச்சிங்க. இப்போது ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து நான் பொன்னி புழுங்கல் அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். சரிங்களா? அரிசியை சேர்த்தாச்சு. இது பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து சீரக சம்பா ரைஸில் தான் பிரியாணி பிளானு. இன்ஷால்லா கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வரும். ஜீரக சம்பா மட்டன் இல்லை சிக்கன் பிரியாணி போட்டுருவோம். 2 நிமிஷம் நல்லா பபுள்ஸ் வரட்டும். நம்ம தம் விட்டுடலாம். சரிங்களா? நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள். இப்போ தம் விட்டுடலாம். 20 நிமிஷம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓவர் பண்ணி காட்டுறேன். நம்ம பிரியாணி எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? தம் விட்டாச்சு. நான் கொஞ்சமாக இன்றைக்கி வெயிட் வச்சுருக்கேன். என்ன அங்கே ஸ்டைல் வேறு, இங்கே ஸ்டைல் வேறு, அடுப்பும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. அதனால் இங்கே நான் வெயிட் வச்சு தான் தம் விட்ருக்கேன். 20 நிமிஷம். சரிங்களா? 20 நிமிஷம் வரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம தம் ஓப்பன் பண்ணுவோம். மாஷா அல்லா, மாஷா அல்லா. நம்ம மட்டன் பிரியாணி வேறு லெவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வாசனையே வேறு லெவலில் இருக்குது மக்களே. நான் பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம மட்டன் பேப்பர் எவ்வளோ சூப்பராக ரெடி இருக்குன்னு. பீஸெல்லாம் நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு வரும் கறி. வாவ், வேறு லெவல் ரெடி இருக்குது மக்களே. நான் இப்போ சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இம்ரான் சார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பர் ரெசிபியோடு அவங்களை சந்திக்கிறேன்.